நாமத்துக்கு மகிமையுண்டாகட்டும். நேற்று நாம் தியானித்த வண்ணமாக அவருடைய பரிபூரணத்தினால் கிருபையின் மேல் கிருபை பெறுகிறோம் என்று நாம் தியானித்தோம். இந்த நாளிலும் கூட அப்போஸ்தலர் 4 அதிகாரம் 33 கர்த்தராகிய இயேசுவின் உயிர்த்தெழுதலை குறித்து அப்போஸ்தலர்கள் மிகுந்த பலமாய் சாட்சி கொடுத்தார்கள். அவர்கள் மேலெல்லாம் மேலும் பூரண கிருபை உண்டாயிற்று. பூரண கிருபை உண்டாயிற்று. ஒரு முழுமையான கிருபை சீஷர்களுடைய வாழ்விலே உண்டாயினதாக சொல்லப்படுகிறது. காரணம், அவர்கள் இயேசுவின் உயிர்த்தெழுதலை குறித்து அப்போஸ்தலர்கள் மிகுந்த பலமாய் சாட்சி கொடுத்தபடியினாலே என்று சொல்லி பார்க்கிறோம். இன்றைக்கு அந்த பூரண கிருபையை நம் வாழ்க்கையில் பெற வேண்டும் என்று சொன்னால், ஏசாயாவில் சொல்லப்பட்ட வண்ணமாக மலைகள் விலகினாலும் பர்வத நிலைப்பிருந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாது என்று சொன்ன வண்ணமாக நம் வாழ்க்கையிலே அநேக காரியங்கள் விலகலாம், மாறலாம், மறக்கலாம், வெறுக்கலாம், தள்ளலாம். ஆனால் தேவனுடைய கிருபை என்பது பூரணமான கிருபை. அந்த பூரணமான முழுமையான கிருபையை பெற வேண்டும் என்று சொல்லலாம். நம் வாழ்க்கை சாட்சியுள்ள வாழ்க்கையாக இயேசு கிறிஸ்துவுடைய உயிர்த்தெழுதலை குறித்து அவர்கள் பலமாக சாட்சி கொடுப்பது போல நம் வாழ்க்கையில் கூட இயேசு கிறிஸ்து இன்றைக்கும் உயிரோடு இருக்கிறான்னு சொல்லி நம் சாட்சிகள் மூலமாக, நம்முடைய சுபாவங்கள் மூலமாக, நம்முடைய கனிகள் மூலமாக, நம்முடைய தன்மைகள் மூலமாக நாம் சாட்சியை வாழ்வோம் என்று சொன்னால் பூரண கிருபையை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். இந்த பூரண கிருபையானது நம் வாழ்க்கையில் வருகிற சோதனைகளை மேற்கொள்ள முடியும், நம் வாழ்க்கையில் வருகிற பலவீனங்களை மேற்கொள்ள முடியும், நம் வாழ்க்கையில் வருகிற போராட்டங்களை மேற்கொள்ள முடியும். காரணம், நாம் தேவனுக்கென்று சாட்சியாக இருக்கின்ற போது அந்த அனுபவமானது நம் வாழ்க்கையிலே அநேக மேன்மையை பெறுவதற்கு வழி உண்டாக்கும். அந்த அனுபவத்தில் போக நம்மை கொடுப்போம். பெயர் சொல்லி அழைத்தது உங்க கிருபை, பெரியவனாக்கியது உங்க கிருபை. பெயர் சொல்லி அழைத்தது உங்க கிருபை, பெரியவனாக்கியது உங்க கிருபை. கிருபை 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 கிருபையாலிலை நிற்கிறோம், தேவ கிருபையாலிலை நிற்கிறோம். பூரண கிருபையை பெறும்படியாக உயிர்த்தெழுந்த தேவனை, இன்றைக்கும் உயிரா இருக்கிற இயேசு கிறிஸ்துவை நம் மூலமாக அநேகர் காணும்படியாக சாட்சியாய் வாழ நம்மை ஒப்புக்கொடுப்போம். அன்பின் ஆண்டவரே, எங்களுக்கு ஆண்டவரே பூரண கிருபையை கொடுக்கும்படியாக நீர் விரும்புவதற்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த கிருபையானது எங்கள் வாழ்வில் வருகிற எல்லா பிரச்சனைகளையும் மேற்கொள்ள முடியும், உபத்திரங்களை மேற்கொள்ள முடியும் ஐயா. அதனால் நாங்கள் சாட்சியை வாழ, தேவனுக்கென்று வயலக்கே வாழ அந்த கிருபையை, அந்த வரங்களை எங்களுக்கு தருவீராக பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. God bless you.